பொதுத்தமிழ் 2, அதாவது பொதுத்தமிழ் 9th தமிழ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. முதல் கேள்வி, நான் வந்தேன் இதில் வரும் பயனிலை. வினை பயனிலை. சொன்னவள் கலா இதில் வரும் பயனிலை. பெயர் பயனிலை. அவன் திருந்தினான் எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். தன்வினை தொடர். நீர்நிலையோடு தொடர்பில்லாதது எது? நீர்நிலையோடு தொடர்பில்லாதது புலரி. அகழி, ஆறு, இளஞ்சியெல்லாம் நீர்நிலைகளோடு தொடர்புடைய சொற்கள். அடுத்து, பொருத்தமான விடையை தேர்க. எல்லாமே சரி. நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கை, அதாவது உடல், ஔவையார் சரி. மாமலை போற்றுது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம். அப்போ இது மூன்றுமே சரியான ஒன்று. இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பாண்டி மண்டலத்தில் ஏரியை டேஸ் என்று கூறுவர்? கண்மாய். கண்மாய். உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள். உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூன் 5. ஜூன் 5. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர்? நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர்? மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன். கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது? கிராண்ட் அணைக்கட். கல்லணை. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை. கூவல், மக்கள் பருகு நீர்நிலை என்பது பொருந்தாத இணை. மீதி மூன்றும் பாருங்க. குண்டுனா குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். அருவினா மலைமுகட்டு தேக்க நீர். அகழி கோட்டைபுறத்து நீர் அரண். திருமணம் முடிந்த பின் தொடர் நிகழ்வை டேஸ் என்பர்? கடலாடுதல். கடலாடுதல். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. கண்மாய் உவர் நீர்நிலை. மிசை எதிர்ச்சொல் என்ன? மிசைக்கு மேலேனா, அப்ப எதிர்ச்சொல் கீழே. விசனம் சொல் தரும் பொருள். கவலை. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. குந்த. குந்தன வருந்த கிடையாது, உட்கார என்பதுதான் சரியான ஒன்று. ஆனால் இது இணையில, அதனால இது பொருந்தாத இணை. வெம்பல்னா வாடல், கந்தம்னா மனம், மிசைனா மேல். குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? கவிஞர் தமிழ் ஒளி. இலக்கண குறிப்பு தருக. வெந்து. வினையச்சம். மூடுபனி வினைத்தொகை. ஆடுங்கிளை பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர். வெறுங்கனவு பண்புத்தொகை. வெறுங்கனவு பண்புத்தொகை. அடுத்து, பொருள் கூறுக. விசனம். விசனம்னா துன்பம். கந்தம் வாசனை, அதாவது மனம். எழில். எழில்னா அழகு. ஓலம். ஓலம்னா அலறல். ஓலம்னா அலறல். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாத இணை சேக்கிலார். ஏன்னா பெரிய புராணம் தான் சேக்கிலார்.
திருவிளையாடற் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர். ஆனால் இது தவறாக இணைஞ்சிருக்கு. மாணிக்க வாசகர் திருவாசகம், திருமூலர் திருமந்திரம், இதான் 10ஆம் திருமுறை. சுந்தரர் வந்து தேவாரம். திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர். திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர். நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாதது சந்து. மீதி பாருங்க. தரளம்னா முத்து, பணிலம்னா சங்கு, வேரினா தேன். பொறுத்துக. நாளிகேரம் தென்னை, கோழி அரசமரம், சூடு நெல் அரிக்கட்டு, களை கரும்பு. இப்போ இதுக்கு சரியான விடை 29க்கு ஆப்ஷன் சி. வரிசைப்படுத்துக. இதுக்கு முதல்ல வந்து காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. அதுக்கப்புறம் பூக்களில் தேன் நிறைந்துள்ளது. அடுத்து அந்த பூக்களை வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. கடைசியாக காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து ஓடுகிறது. அப்போ ஆப்ஷன் டி. பொருந்தாத கவிஞரை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாத கவிஞர் காரைக்கால் அம்மையார். பெரிய புராணத்தில் திருநாடு என அழைக்கப்படுவது, அதாவது குறிப்பிடப்படுவது திருநாடு, சோழநாடு. திருத்தொண்ட தொகை பாடியவர் சுந்தரர். திருத்தொண்ட தொகை பாடியவர் சுந்தரர். சேக்கிலார் வாழ்ந்த காலம். சேக்கிலார் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இந்த கேள்வி பாருங்க, அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அனைத்து விதமான தேர்வுலையும் இது ரிப்பீட்டடாக வருது. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என யார் யாரை போற்றியது? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலாரை. மகாவித்வான் என போற்றப்படுபவர். மகாவித்வான் என போற்றப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. குலோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர். குலோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர் சேக்கிலார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடியவர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடியவர் குட புலவியனார். குட புலவியனார். உண்பது ஞாழி உடுப்பது இரண்டே. மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்கொன்றனார். இந்த டெஸ்ட், இரண்டாவது டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என பாடியவர் பொன்முடியார். பொன்முடியார். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பாடியவர் யார்? பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். மல்லல் மூதூர் வயவேந்தே. இதில் மல்லல் சொல்லின் பொருள். மல்லல்னா வளம். வளம். பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாதது உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என மீதியெல்லாம் உணவை பற்றி சொல்லுது. ஆனால் இது வந்து உடல் பற்றி சொல்லுது. பண்டை தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டட் கொஸ்டின். புறநானூறு. இலக்கண குறிப்பு தருக. நல்லிசை பண்புத்தொகை. அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் நிலமும். நான் என்ன சொன்னேன், இம்விகுதி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணும்மை, அது மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. நிறுத்தல் இல்விகுதி. அப்போ தொழிற்பெயர். தொழிற்பெயர்.
கொடுத்தோர் கொடுத்தோர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட மன்னிக்கவும், பார்த்தீங்களா தவறாக சொல்ல பார்த்துட்டேன். கொடுத்தோருங்கிறது வினையாளனையும் பெயர், வினையாளனையும் பெயர். நன்றி, வணக்கம்.